ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு உங்களின் ஆர்ச்சி விஸ்வா சேனல். இது என்ன வீடியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். இது என்ன வீடியோ அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவை பார்க்குறதுக்கு தம்பி தங்கச்சி வந்திருந்தாங்க, என்னோட உறவினர்கள். சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்கப்போ சாப்பாடு சமைச்சேன். சமைக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக குழஞ்சனால அவங்க சாப்பிடவும் இல்லை, நானும் சாப்பிடலை. அதோட சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி கீழவா கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சாப்பாடு வந்து ஆல்ரெடி குழஞ்சி தான் வடிச்சிருந்தேன். அது கூட வந்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கையை வச்சு என் கையை வச்சு வந்து நல்லா சாப்பாடு வந்து பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து சில இதெல்லாம் சேர்த்து எங்கள் அம்மா கொடுத்து விட்ட மிளகா, காஞ்ச மிளகா இருக்குது பார்த்தீங்களா, வர மிளகா, அதை போட்டு நல்லா அரைச்சி மிக்சியில் அந்த சாப்பாடு கூட சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா பெரட்டிட்டு சாப்பாட்டோடு இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு மாடிக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கறணும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டு சீரகம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து எண்ணெயில் நல்லா அப்பளம் பண்ணுறோம் பார்த்திங்களா, அது மாதிரி இதையும் நம்ம எடுத்து நம்ம எண்ணெயில் வறுத்து ரசத்துக்கு சாம்பார் இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி கையை வச்சு நல்லா பிசைறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு காகித பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது காகித பேப்பர் கிடையாது, பிளாஸ்டிக் பேப்பர் இருக்குல்ல, அழுக வச்சுக்கிட்டே இருக்குதுங்க பாரு, எனர்ஜி இல்லை, அதுக்கே சாப்பிடவே மாட்டால. பிளாஸ்டிக் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டேன், வீட்டில் இருந்தது. அதில் வந்துட்டு நான் இந்த சாப்பாட்டை எல்லாமே அதில் வச்சு அப்படியே மாடியில் போய்ட்டு ஒரு வேட்டி ஒன்று எங்கள் வீட்டுக்காரங்க வேஸ்டேஜ் வேட்டி ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய் அதில் போய் நல்லா நான் புழிஞ்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாடிக்கு போய் இதை காய போடலாம். இப்போ மாடிக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் வேட்டியை எடுத்து விரிச்சிட்டு அது மேலே வந்துட்டு நான் நல்லா புழிஞ்சு விட்றேன் பாருங்கள். வேட்டிலையும் பண்ணலாம், இல்லை வீட்டில் ஏதாவது பெரிய தாளம் அந்த மாதிரி இருந்தாலும் அதுலேயுமே நீங்கள் பண்ணலாம். நான் வந்து வேட்டியில் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுடலாம்ல ஒரு இதோட, அதனால தான் வந்துட்டு வேட்டியில் நான் புழிஞ்சு விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு பேப்பரில் நான் எடுத்துக்கிட்டு பேப்பரில் அந்த இதை உள்ளே வச்சு நான் புழிஞ்சிட்ருக்கிறேன். இப்போ அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியை லைட்டாக தெளித்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு நான் எடுக்கிற வீடியோ வந்து எடுக்கலை, அதனால் எடுக்க முடியல, சிங்கிளாக இருக்கிறனால. ஸ்டாண்டு வச்சுருந்து எடுப்பேன், இப்போ ஸ்டாண்டு இல்லையா, உடஞ்சிருச்சு, பாப்பா உடச்சிட்டா, அதனால் என்னால் எடுக்க முடியலை. இது வந்து என் தம்பி எடுத்த வீடியோ, அதனால் வந்து அவன் ஃபோனில் எடுத்தனால கொஞ்சம் எடுத்துருந்தான் நல்லா. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி புழிஞ்சிட்டு இப்போ நம்ம ஒரு நாள் காய்ஞ்சாலே போதும், ஏன்னா இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல, அதனால 2 நாள் தேவை கிடையாது, ஒரு நாள் காய்ஞ்சாலே அதை எடுத்து லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம அதை எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். டப்பாவில் போட்டு வச்சுட்டு நம்ம வந்துட்டு எப்பவும் போல் ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெலாம் வந்துட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே.